மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டாவோட சர்ச்சை உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஜாய் கிறிசல்டாக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மகளிர் ஆணையத்தில் நடந்த விசாரணையில் வச்சு ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ணது உண்மைதான், குழந்தைக்கு அப்பா நாதான்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாருன்னு செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மறுப்பு தெரிவித்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டு ஜாய் கிறிசல்டா என்னை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க, என்கிட்ட இருந்து பணம் பறிக்கும் நோக்கத்தில் அப்படி பண்ணுறாங்க, அந்த குழந்தை என்னோடதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சா அந்த குழந்தைய வாழ்க்கை முழுக்க நான் பார்த்துக்கிறேன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருந்தாரு. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த குற்றச்சாட்டுக்கு ரிப்ளை பண்ணி ஜாய் கிறிசல்டா ஒரு வீடியோ வெளியிட்டு மாதம்பட்டி சொன்னது எல்லாமே போய், அவர் என் கூட பாசமா அன்போட பேசின நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மா விடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டு இருந்தாங்க. ஏய் நாட்டி, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? அவ்வளோ அழகு, அவ்வளோ. லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. ரெடி ஆகிட்டேன். லவ் யூ. இப்படி இருக்கிற நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டாவை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு சில ஆதாரங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மார்ச் 2025 நான் என்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ ஏப்ரல் 2025 ஜாய் கிறிசல்டா கிட்டேருந்து ஒழுக்கமற்ற அவமதிப்பான மெசேஜஸ் எனக்கு வந்துச்சு. ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்த ஒருத்தருக்கு ஏன் இப்படி மெசேஜ் பண்ணணும், இதுதான் ஜாய் கிறிசல்டாவோட இரட்டை முகத்தை காட்டுது. அவங்க ஊடகத்தை தனிப்பட்ட மற்றும் பொருளாதார லாபத்துக்காக தப்பாக பயன்படுத்தி எங்கள் குடும்பத்தோட அமைதியை கெடுக்க முயற்சி பண்ணுறது இது மூலமாக தெளிவாக தெரியுது. மேலும் ஜாய் கிறிசல்டா அவங்களோட சொந்த கையால் எழுதின லெட்டரில் என்னோட கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட இருந்து பணம் பறிப்பது மற்றும் எங்களை பிரிக்கிறது தான் தன்னோட நோக்கம்னு அவங்க வெளிப்படையாக எழுதியிருக்காங்க. மேலும் ஜாய் கிறிசல்டா கொடுத்த இன்டர்வியூஸில் எனக்கு பணம் வீடு எதுவும் வேண்டாம், நான் யாரையும் பிரிக்க விரும்பலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எழுதின லெட்டரில் அதுக்கு நேர்மாறாக இருக்குது. அப்புறம் ஜாய் கிறிசல்டா எழுதியிருக்கிற அஃபர்மேஷன்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 4வது பாயிண்டில் என்னோட பொருளாதார தேவைகளை ரங்கராஜ் பார்த்துக்கணும், 6வது பாயிண்டில் ரங்கராஜ் என்ன அவரோட மனைவின்னு சமூகத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தணும், 8வது பாயிண்டில் ரங்கராஜ் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் மற்றும் ரங்கராஜ் எனக்கு மாதம் 8 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 9வது பாயிண்டில் இப்போ எனக்கு 10 லட்சம் வேணும், 12வது பாயிண்டில் ரங்கராஜ் அவரோட மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மூலமாக பணம் பறிக்கிறது மற்றும் சட்டப்பூர்வமான மனைவியான என்னோட குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணுறது தான் ஜாய் கிறிசல்டாவோட உண்மையான நோக்கம்னு தெளிவாக காட்டுது. அதனால் நான் என்னோட கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட உறுதியாக நிற்பேன், அவரை கடைசி வரை காப்பாற்றுவேன்னு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. மேலும் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா அனுப்பின மெசேஜஸையும் ஆதாரமாக வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களுக்கு பொய்யான சத்தியம் கொடுக்குறாரு, நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கிட்டோம், அதனால் ரங்கராஜோட பொய்யான ப்ராமிஸை நம்பாதீங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் போடுறது மூலமாக நீங்கள் தான் மனைவின்னு உலகத்துக்கிட்ட காட்ட முயற்சி பண்ணாதீங்க. அவரும் கூட எப்பயாச்சும் தான் ஃபோட்டோ எடுப்பார், ஆனால் அவர் என் கூட டெய்லி ஃபோட்டோஸ் எடுப்பார். மேலும் எங்கள் காதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்காருன்னு ஜாய் கிறிசல்டா அனுப்பின மெசேஜஸை ஸ்ருதி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதியோட இந்த போஸ்ட்டு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஜாய் கிறிசல்டா என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.